திருச்சிற்றம்பலம். நம்மையாலும் இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தமராமல் நடத்தி வருகின்ற திருத்தலமுற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை திருவருளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அணியேனின் வணக்கம். இந்த வாரம் 147வது அமர்வாக திருத்தலமுற்றோதல் திருக்கைலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயிலாதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கிர தேசிய சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 146வது அமர்வில் திரு இரும்போலை மற்றும் திரு அரதை பெரும்பாழி ஆகிய 2 திருத்தலங்களிலும் அருளப்பெற்ற திருப்பதிகளை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் திரு அரதை பெரும்பாழி திருத்தலத்திலேயே நம்மை தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை அவடிவநல்லூர் மற்றும் திருப்பருதி நியமம் ஆகிய திருத்தலங்களுக்கு அழைத்துச் சென்று அத்தலங்களில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அந்த திருப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியக்கோன் வப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாதமூரர் திருத்தால் போற்றி போற்றி பிடியதன்னூறு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவல முறை இறையே எல்லாம் வல்ல பெருமானுடைய பெரும் கருணையினால் இன்று 163வது தலம் அவல் இவள் நல்லூர் என்று வழங்கப்படுகிற ஒரு ஸ்தலம். இன்றைக்கு இதனுடைய பெயர் அவளிநல்லூர். மக்கள் வழக்கத்துல அவர்கள் இவ்வாறாக சொல்லுவினம். அவளிவநல்லூர் என்று அவள் இவள் நல்லூர் என்பது அவனிநல்லூர் என்று மாறிவிட்டது. இந்த தலத்தினுடைய புராணம் மிக சுவாரஸ்யமானது. இந்த ஆலயத்திலே பூஜை செய்கிற சிவ ஆச்சாரியார் அவர்கள் 2 பெண்களை ஈன்றெடுத்தார். அந்த பெண்களுக்கு தக்க வயது பருவம் அடைந்த பிறகு 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் திருமணம் செய்து வைத்தார் சிவாச்சாரியார் அவர்கள்.
இருவேறு பெண்களும் தனக்குரிய மன வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தன்னுடைய கணவர்களோடு அவர்கள் வாழ்வை துவங்கினார்கள். இவ்வாறு இருக்க மூத்தவளுடைய மருமகன், மூத்தவளுடைய கணவன் காசி யாத்திரை புறப்பட்டான். அவன் காசி யாத்திரை புறப்படுகிற பொழுது மூத்தவளுக்கு அம்மை நோய் கண்டது. முகமெல்லாம் கருத்து போனது, அழகு குறைந்தது. இந்த காசிக்கு போன மூத்தவளுடைய கணவன் இந்த ஊருக்கு திரும்பி வந்து பார்க்கிற பொழுது தன்னுடைய மனைவி அழகு குறைந்து, வடிவு குறைந்து, அம்மை நோய் கண்டிருப்பதனாலே, முகத்திலே உடம்பிலே வடுக்கள் இருந்ததனாலே இவனுக்கு அவள் மேல் இருக்கிற ஆசை விட்டது. உடனே ஒரு சூழ்ச்சியை செய்கிறான் இந்த மூத்தவளுடைய கணவன். ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் திருமணமானதனால பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னால் எப்படியாவது வெற்றி பெறலாம் என்று எண்ணினான். உடனே சபையை கூட்டினான் இந்த மூத்தவன். நான் இவளை திருமணம் செய்யவில்லை என்று சொன்னான். நான் மூத்த மகளை, சிவாச்சாரியாருடைய மூத்த மகளை நான் திருமணம் செய்யவில்லை என்று சொன்னான். இப்போ இன்றைய காலம் மாதிரி அன்றைக்கு கிடையாது. ஒரு புகைப்படமோ ஒளிப்பதிவோ என்று கிடையாது. ஆகையினால எப்படி இதற்கெல்லாம் நாங்கள் விடை சொல்வது என்று அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம் தவிக்கிற பொழுது இவர் என்னுடைய மனைவி இல்லை என்று வாதாடினார். இளையவள் தான் என்னுடைய மனைவி, மூத்தவள் என்னுடைய மனைவி அல்ல. 2 பேரும் ஒத்த வயது, ஒரே சாடையில இருப்பவர்கள். ஆகையினாலே மூத்தவள் தான் என்னுடைய மனைவி, மூத்தவள் மனைவி கிடையாது, இளையவள் தான் நான் திருமணம் செய்தேன், மூத்தவளை நான் திருமணம் செய்யவில்லை என்று வாதாடி பொய்யை சொன்னான். இதனால் பெரியவர்கள், நீதிமான்கள் குழப்பம் அடைந்தார்கள். அவர்கள் குழம்பி போய் எல்லோரும் எங்களுக்கு இதற்கு தீர்ப்பு சொல்ல இயலாது என்று எண்ணி சிவாச்சாரியாரிடத்திலே உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டார்கள். அப்படி இந்த பிள்ளைகளுடைய தகப்பன், இந்த பெருமானை வழிபடுகிற சிவாச்சாரியார் எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்குகிற சிவபெருமானிடத்திலே சென்று அப்பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்தவர். சுவாமி, காசிக்கு சென்று வந்து என்னுடைய மகளை தன் மனைவி இல்லை என்று சொல்லுகிறான் இவன். இவனுக்கு நீங்கள் புத்தியை போதித்து எங்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று பெருமானிடத்திலே கண்ணீர் மல்க விண்ணப்பம் செய்தவர் சிவாச்சாரியார் விண்ணப்பம் செய்தார். சிவபெருமான் நேரடியாக அசரீரியாகவே வந்து சபையோர் முன்னால் இவள்தான் இவன் கணவன், இவள்தான் இவள் மனைவி என்று சொன்னார். அவள்தான் இவள், இவனுடைய மனைவி அவள்தான் என்று சிவபெருமான் சுட்டிக்காட்டினார். சுட்டிக்காட்டி தீர்ப்பை வழங்கினார். சிவபெருமான் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதற்கு மறுதலிப்பு உண்டோ? கிடையாது. அப்ப சிவபெருமான் சொன்னார் அவள்தான் இவள் என்று சொன்னார். அதனால் அதற்கு பேரு அவள் இவள் நல்லூர் என்று இதற்கு பெயர் வழங்கினோம். அவள் இவள் நல்லூர் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால சுவாமி நல்லதொரு தீர்ப்பை வழங்கினவர். அப்பேற்பட்ட ஒரு ஊர் அவளிவள் நல்லூர்னு பேரு. தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் போற வழியில இருக்கிற சிறப்பு வாய்ந்த தலங்கள்ல ஒன்று.
இந்த ஹரித்வார மங்கலம் என்கிற அறதை பெரும்பாழி, மற்றொன்று அவளிவல் நல்லூர். இவையெல்லாம் பார்க்க வேண்டிய தலம். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அவளிவநல்லூர் அப்படின்னு அதற்கு பேர். அவள் இவள் நல்லூர் என்று வழங்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஊர்ல ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடியிருக்கிறவர். நாவுக்கரசர் பெருமானும் பதிகம் பாடியிருக்கிறார்கள். நாவுக்கரசர் பெருமான் பாடிய பதிகத்துல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னா, அவர் ராவணனை பற்றிய குறிப்புகளை சில பாடல்கள், சில பதிகங்களில் மட்டும்தான் முழுமையாக பாடியிருக்கிறவர். ஆனால் அப்பேற்பட்ட பதிகங்கள்ல இது ஒரு பதிகமும் உண்டு. இந்த 10 பாடல்களிலேயும் ராவணனை பற்றி மிக அழகாக சொல்லுகிறார். மற்றைய பதிகங்கள்ல கடைசி நிறைவு பாடல்ல மட்டும்தான் நாவுக்கரசர் பாடியிருப்பார். ஆனால் இந்த ஊர் பதிகத்துல 10 பாடல்கள், 10 பாடல்கள்லையும் ராவணனுடைய சிறப்பை, அவன் கைலை மலையை தூக்கின சிறப்பை 10 பாடல்கள்லையும் நாவுக்கரசர் பாடிய பெருமை இந்த ஊருக்கு உண்டு. நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் திருவாய் மலர்ந்தருடைய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் அவள் இவள் நல்லூர். அத்தலத்தினுடைய பதிகத்தை விண்ணப்பம் செய்வோம். குருந்தும் தரளமும் போல் வண்ண வெண்ணகை கொய் மலரால் பொருந்தும் திரள் புயத்தன்னல் சம்பந்தன் பொத்தாமரை வருந்தும் திரள் கொங்கை மங்கையை வாட்டினை வானகத்தே திருந்து திரள் முகில் முந்தி வந்தேறும் திங்கள் கொழுந்தே பண் சாத்தாரி, ராகம் பந்துவராளி, தாளம் திஸ்ர நடை. கொம்பிரிய வண்டுலவு கொன்றை புரி நூலோடு குலவி கொம்பிரிய வண்டுலவு கொன்றை புரி நூலோடு குலவி தம்பரிசினோடு சுடுநீர் தடவந்திடவமேறி கம்பரிய செம்பொனொடு மாடமதில் கல்வரை வில்லாத அம்பரிய வெய்த பெருமான் அம்பரிய எய்த பெருமான் உறைவது அவளிவள் நல்லூரே அவளிவள் நல்லூரே அவளிவள் நல்லூரே. ஓமயன கல்லியன வாகையன கூகை முரலோசை ஈமமெரி சூழ் சுடலை வாசமது காடு நடமாடி தூய்மை உடைய கொடட அரவம் விரவி மிக்கொழிதுலங்க ஆமையொடு பூடும் அடிகள் உறைவது அவளிவள் நல்லூரே அவளிவள் நல்லூரே.
நீருடைய மார்பில் இமவான் மகளோர் பாக நிலை செய்து ஊருடைய வேடமுடு கூடி அழகாய் அதொரு கோலம் ஏருடைய ரேணுமிடுகாடிடு இரவி நின்று நடமாடும் ஆருடையவான் தடையினான் உறைவது அவளிவள் நல்லூரே. பிணியுமிலர் கேடுமிலர் தோற்றமிலர் எந்துலகு பேணி பணியும் அடியார்களன பாவமர இன்னருள் பயந்து துணிவுடைய தோளுடைய கோவனமும் நாகமுடன் தொங்க அணியும் அழகாக உடையான் உறைவது அவளிவள் நல்லூரே அவளிவள் நல்லூரே. குழலின் வரிவண்டு முரல் மெல்லியன பொன்மலர்கள் கொண்டு கழலின் மிசை மிண்டை புனைவர் கடவுள் எந்தமரர் கூடி தொழலும் வழிபாடு முடையார் துயரும் நோயும் இலராவார் அழலும் அழுவேந்து கையினான் உறைவது அவளிவள் நல்லூரே அவளிவள் நல்லூரே. துஞ்சலிலராயமர நின்று தொழுதேத்த அருள் செய்து நஞ்சுமிடருண்டு கரிதாய கொடிதாகி ஒரு நம்பன் மஞ்சுரணி மெந்துமை நடுங்ககளத்தோடு வளாவி அஞ்சமத வேள உரியான் உறைவது அவளிவள் நல்லூரே அவளிவள் நல்லூரே. மூடரவ முந்தை குழல் யாழ் முழவினோடு மிசை செய்ய பீடரவமாகும் படரம்பெய்து பேர் பீடரவமாகும் படரம்பு செய்து பேரிடவதோடும் காடரவமாகு கனல் போண்டிரவில் நின்று நடமாடி ஆடரவமார்த்த பெருமான் உறைவது அவளிவள் நல்லூரே அவளிவள் நல்லூரே. ஒருவரையும் மேல் வழி கொடு ஒருவரையும் மேல் வழி கொடேன் என எழுந்த விரலோ பெருவரையில் மேலோ பெருமான் உளனோ என வெகுண்ட கருவரையின் மாள் கடலுள் மன்ன திரள் கைகளுடையோனை அருவரையில் ஊன்றி அடர்த்தான் உறைவது அவளிவள் நல்லூரே அருவரையில் ஊன்றி அடர்த்தான் உறைவது அவளிவள் நல்லூரே. பொறிவரிய நாகமுயர் பொங்கனைய அணைந்த புகழோனும் வெறிவரிய வண்டரைய விண்ட மலர்மேல் விழுமியோனும் செறிவரிய தோற்றமோடு ஆற்றல் மிகு நின்று சிறிதேயும் அறிவரிய நாய பெருமான் உறைவது அவளிவள் நல்லூரே அவளிவள் நல்லூரே. கழியறகு பள்ளி இடமாக வடு மீன்கள் கவர்மாறும் வழியருகு சாரகையில் நின்று அடிசில்கி வருமாறும் பழி அருகினார் ஒழிக பான்மையோடு நின்று தொழுதேத்தும் அழியருவி தோய்ந்த பெருமான் உறைவது அவளிவள் நல்லூரே ஆன மொழியான திரளோர் பரவும் அவளிவள் நல்லூர்மே போன மொழி நன்மொழிகளாய புகழ் தோணி புறவூரன்
ஞான மொழி மாலை பல நாடு புகழ் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் தேன மொழி மாலை புகழ்வார் துயர்கள் தீயதிலதாமே தேன மொழி மாலை புகழ்வார் துயர்கள் தீயதிலதாமே தீயது இல்லறு தாமே ஏ ஏ திருச்சிற்றம்பலம். பதிக இன்னிசை பாடிப்போய் பிறபதி பலவும் நதி அணிந்தவர் கோயில்கள் நன்னியே வணங்கி அணைந்தனர் மன்றுள் அதிரு சிலம்படியார் மகிழ் அவளிவள் நல்லூர் திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் பெருமான் பாடிய திருநேரிசை பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. குருநாதருடைய துதி. ஊர்ந்து வரும் இளையேருடையான் தன் உளத்தருடைய சார்ந்து சமன் வீட்டுறும் உனக்கே வரும் சைவ நலம் கூர்ந்து மிளிர் தரும் நாவரசே நல்குறவும் குணம் சேர்ந்து மறுவினேற்கே சிறந்தோங்குறும் செல்வமுமே. திருநேரிசை ராகம் நவரோஸ். தொற்றினான் எயிறு கவ்வி தொழிலுடை அரக்கன் தன்னை தேற்றுவான் சென்று செல்ல சொல்ல சிக்கன தவிரும் என்று வீட்டினை உடையனாகி வெடுவெடு தெழுந்தவன் தன் ஆற்றலை அழிக்க வல்லார் அவலிவ நல்லூரே. வெம்பினார் அரக்கரெல்லாம் மிக சழக்காயிதென்று செம்பினால் எடுத்த கோயில் சிக்கன சிதையும் என்ன நம்பினார் என்று சொல்லி நன்மையார் மிக்கு நோக்கி அம்பினால் அழிய எய்தார் அவலிவ நல்லூரே அவளிவ நல்லூரே. கீழ்பட கருதலாமோ கீர்த்திமை உள்ளதாகி தோள் பெறும் பலியினாலே தொலைப்பனான் மலையை என்று வெட்பட வைத்தவாறு விதிர் விதிர் தரக்கண் வீழ்ந்து ஆட்பட கருதி புக்கர் அவளிவள் நல்லூரே அவளிவள் நல்லூரே அவளிவள் நல்லூரே. நிலைவலம் வல்லன் நல்லன் நேர்மையை நினைய மாட்டான் சிலைவலம் கொண்ட செல்வன் சீரிய கையிலை தன்னை
தலைவலங்கருதி புக்கு தாக்கினான் தன்னை அன்று அலைகுலையாக்கு வித்தார் அவளிவள் நல்லூராரே அவளிவள் நல்லூராரே. தவ்வழி ஒன்றனாகியே தனதொரு பெருமையாரே மெய்வலி உடையல் என்று மிக பெரும் தேரை மூந்து செவ்வழி கூர்விழியார் சிரம்பத்தால் எடுக்கூற்றானை அவ்வழி தீர்க்க வல்லார் அவளிவள் நல்லூராரே அவளிவள் நல்லூராரே. நன்மை தான் அறிய மாட்டான் நடுவில அரக்கர் கோம வன்மையே கருதி சென்று வலிதனை செலுத்தலுற்ற கண்மையால் மலையை ஓடி கருதி தான் எடுத்து வாயால் அம்மையோ என்ன வைத்தார் அவளிவள் நல்லூராரே அம்மையோ என்ன வைத்தான் அவளிவள் நல்லூராரே. கதம்பட போதுவார்கள் போதும கருத்தினாலே சிதம்பட நின்ற நீர்கள் சிக்கன தவிரும் என்று மதம்படு மனத்தனாகி வன்மையால் மிக்கு நோக்க அதம்பழ துருவு செய்தார் அவளிவள் நல்லூராரே. நாடு மிக்குழிதர்கின்ற நடுவில அரக்கர் போனை ஓடுமிக்கென்று சொல்லி ஊன்றினான் முகிரினாலே பாடுமி குய்வல் என்று பணியனல் திறங்கள் காட்டி ஆடுமி கரவம் பூண்டார் அவளிவள் நல்லூராரே அவளிவள் நல்லூராரே. ஏனமாயிடந்த மாலும் எழுத்திகள் முளறியானும் ஞானந்தாருடையராகி நன்மையை அறிய மாட்டார் சேனந்தானில்லா அரக்கன் செழுவரை எடுக்க மூன்றி ஆனந்த அருள்கள் செய்தார் அவள் இவள் நல்லூராரே ஆனந்த அருள்கள் செய்தார் அவள் இவள் நல்லூராரே அவளிவள் நல்லூராரே. ஏ உக்கினான் மலையை ஓடி உணர்விலா அரக்கன் தன்னை தாக்கினான் விரலினாலே தலை பத்தும் தகர மூன்றி நோக்கினான் அஞ்ச தன்னை நொன்பிர மூன்றி சொல்லி ஆக்கினார் அமுதமாக அவளிவள் நல்லூராரே ஆக்கினார் அமுதமாக அவள் இவள் நல்லூராரே அவள் இவள் நல்லூராரே அவளிவள் நல்லூராரே. ஏ திருச்சிற்றம்பலம். ராவணனுடைய வரலாறை மிக தெளிவாக அங்கங்கே சொல்லுகிறார் நாவுக்கரையர் பெருமான். அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம் இது. இப்பதிகத்தை விண்ணப்பம் செய்து பெரிய புராண பாடலை பாடி இத்தலத்தை
இப்பெருமானை வழிபட்டு நிறைவு செய்வோமாக. பெருவாச மலச்சோலை பெருவேலூர் பணிந்தேத்தி முருகாரும் மலர் கொன்றை முதல்வனார் பதிப்பிறவும் திருவாரும் இளமருடல் சென்றிரஞ்சீவாகீசரு மறுவாரூர் எரித்தவர்த்தம் திருவாரூர் வந்தடைந்தாரு திருவாரூர் வந்தடைந்தார் திருவாரூர் வந்தடைந்த அருணகிரி சுவாமிகள் அருளி செய்த பொதுத்தல திருப்புகழ். சண்முகப்பிரியா ராகம். தனத்தந்தான தனதன தனத்தந்தான தனதன தனத்தந்தான தனதன தனதான குவிக்கும் மத நினைப்பவர்க்கும் கால தரிசனை புலக்கண் மூடும் மதுதனை அறியாது. குவிக்கும் மத நினைப்பவர்க்கும் கால தரிசனை புலக்கண் மூடும் மதுதனை அறியாத. புரட்டும் பாத சமயிகள் நெறிக்கண் பூது படிதரை புழுக்கண் பாவம் அது கொள் பிழையாதே. புரட்டும் பாத சமயிகள் நெறிக்கண் பூது படிதரை புழுக்கண் பாவம் அது குழல் பிழையாதே. கவி கொண்டாடு புகழினை படிக்கும் பாடு திறமென் கலைக்கும் பாவ சுழல்படும் அடினாயேன். கவி கொண்டாடு புகழினை விதிக்கும் கவி கொண்டாடு புகழினை படிக்கும் பாடு திறமிலி கலைக்கும் பாவ சுழல்படும் அடி நாயே அடினாயே. கலக்குண்டாகும் புவிதனில் எனக்குண்டாகும் பணிவிடை கணக்குண்டாத திருபுலமறியாதோ. கலக்குண்டாகும் புவிதனில் எனக்குண்டாகும் பணிவிடை கணக்குண்டாத திருபுலமறியாதோ. சிவத்தின் சுவாமி மயில் மிசை நடிக்கும் சுவாமி எனதுலம் சிறக்கும் சுவாமி சொருவமித்தொள்ளி காண செழிக்கும் சுவாமி பிறவியை ஒழிக்கும் சுவாமி பவமதை தெரிக்கும் சுவாமி முனிவர்கள் இடமே தவத்தின் சுவாமி புரிபிழை பொறுக்கும் சுவாமி குடிநிலை தரிக்கும் சுவாமி அசுரர்கள் போடியாக தகைக்கும் ததைக்கும் சுவாமி எமை பனை விதிக்கும் சுவாமி சரவண தகப்பன் சுவாமி என வரும் பெருமாளே. சதைக்கும் சுவாமி என பணி விதிக்கும் சுவாமி சரவண தகப்பன் சுவாமி என வரும் பெருமாளே. தகப்பன் சுவாமி என வரும் பெருமாளே. தகப்பன் சுவாமி என வரும் பெருமாளே. ஏ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். குவிக்கும் என்று சொல்லுகிறார். குவிக்கும் பாத மத நினைப்பவர்க்கும் கால தரிசனை புலக்கண் கூடும் மதுதனை அறியாதே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஞானங்களும்
வித்தைகளும் அவையெல்லாம் கண்கூடாக நிகழ வேண்டும் என்று சொன்னால், கால தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உன் திருவடியை வணங்கினால் 3 காலமும் ஞானம் வந்து கிடைக்கும். ஆனால் உன் திருவடியை அடையாது அறியாது புரட்டும் பாத சமயிகள் நெறிக்கண் பூது படினரை புழுக்கண் பாவ மதுகோளல் பிழையாது. புரட்டு சமயவாதிகள், நெறி இல்லாதவர்கள், மிக கொடுமையானவர்கள், இவர்கள்லாம் புழுக்கள் நிறைந்த நரகத்திலே போய் விழையாமல் இருப்பார்கள். நிச்சயமாக இருப்பார்கள், நரகத்துக்கு போவார்கள் என்று சொல்லுகிறார். கவி கொண்டாடு புகழினை படிக்கும் பாடு திறமிலி கலைக்கும் பாவ சுழல்படும் அடினாயே. உன்னுடைய திருப்புகழை நான் பாடாமல், உன் புகழை பற்றி நான் பேசாமல், திறமில்லாமல் நான் பாவ சுழல்படும் அடிநாய, கீழ் நாய, அடிநாயே. கலக்குண்டாகும் புவிதனில் எனக்குண்டாகும் பணிவிடை கணக்குண்டாதல் திருவுரம் அறியாதும். இன்னும் நான் எத்தனை காலம்தான் உனக்கு பணி செய்வேன்னு உனக்குதான் தெரியும். அதுக்கு ஏதாவது கணக்கு வழக்கு உண்டான்னா கிடையாது. என்னைக்கு என்னை ஆட்கொள்ள போகிறாயோ தெரியவில்லை, அது வரைக்கும் நான் உன் பணியை செய்வேன் என்று சொல்லுகிறார் அருணகிரி பெருமான். முருகப்பெருமானை பார். சிவத்தின் சுவாமி மயில் மிசை நடிக்கும் சாமி எனதுலம் சிறக்கும் சுவாமி சொருபமி தொல்லிகான் செழிக்கும் சாமி பிறவியை ஒழிக்கும் சுவாமி பவமதை தெரிக்கும் சுவாமி முனிவர்கள் வீட மேவும் தவத்தின் சுவாமி புரிபிழை பொறுக்கும் சுவாமி குடிநிலை தரிக்கும் சுவாமி அசுரர்கள் போடியாக சதைக்கும் சுவாமி எமை பணி விதிக்கும் சுவாமி சரவண தகப்பன் சுவாமி என வரும் பெருமாளே. ஏ சிவத்தின் சுவாமி, சிவபெருமானுக்கு நிகரான சுவாமி. சுவாமி என்றால் ஞானத்தை வழங்கக்கூடியவன், தலைவன் என்று அர்த்தம். சிவத்தின் சுவாமி மயில் மிசைன்னு அடிக்கும் சுவாமி, மயில் மிசை ஆடுகின்ற சுவாமி. எனமது உளம் சிறக்கும் சுவாமி சொருபம் இது ஒளிகான செழிக்கும் சுவாமி என் பிறவியை ஒழிக்கும் சுவாமி பவமதை. ஒவ்வொரு பிறவிகளையும் உயிர்களையும் பிறந்து பிறந்து இறக்கின்ற இந்த பவம் குற்றத்தை பவமதை தெரிக்கும் சுவாமி முனிவர்கள் இடமேவும் தவத்தின் சுவாமி புரி பிழை பொறுக்கும் சுவாமி குடிநிலை தரிக்கும் சுவாமி அசுரர்கள் பொடியாக சதைக்கும் சுவாமி அசுரர்களை ஒழிக்கின்ற சுவாமி எமை பணி விதிக்கும் சுவாமி சரவண தகப்பன் சுவாமி. சிவபெருமானுக்கே மந்திர உபதேசம் செய்த பெருமான் தகப்பன் சுவாமி என வரும் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 164வது தலம் பருதி நியமம் என்று பெயர். பருதி நியமம் இப்பொழுது இந்த ஆலயத்திற்கு வழங்கப்படுகின்ற பெயர் பருத்தியப்பர் கோவில் என்று வழங்கப்படுகிறது. பருத்தியப்பர் கோவில் தஞ்சாவூர்ல இருந்து பட்டுக்கோட்டை போற வழியில இருக்கிற ஸ்தலம் பருத்தியப்பா கோயில். பருதி அப்படிங்கிற வார்த்தைக்கு சூரியன் என்று பொருள். சூரிய பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபங்கள் நீங்குவதற்காக
இந்த தலத்திலே வந்து நின்று வழிபட்டார். இத்தலத்திலே தங்கி சுவாமியை வழிபட்டு ஏத்தினார். பருதி வழிபட்டதனால இந்த சுவாமிக்கு பருதியப்பர் என்று வழங்கப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வழிபட்டார்கள். அதனால் இங்கு பித்ரு தோஷம் நீங்குகிறது. முன்னோர்களுடைய தீவினைகள் நீங்கக்கூடிய ஒரு தலம். சதுர்வேதங்களும் இறைவனை வழிபட்டு ஏத்தியது. ஞானசம்பந்த பெருமான் மட்டும் பாடியிருக்கிற ஸ்தலம் பருத்தியப்பர் கோவில் என்று. பருதி நியமம், நியமம்னா வழிபாடு, நியமம்னா ஒழுகுதல், தினந்தோறும் அப்படிங்கிறதுக்கு பேரு நியமம்னு பேரு. தினந்தோறும் சூரியன் வழிபட்ட தலம் பருதி வழிபட்ட ஸ்தலம். பருதினாலும் சூரியனாலும் ஒன்றுதான். ஆதவன், ஆதித்யன். பருதி, சூரியன், இப்படி நிறைய பேர்கள் உண்டு. அவ்வாறு பருத்தியப்பர் கோயில் அப்படின்னு மக்கள் வழக்க சொல்லல, அது மருவி போயிட்டது. இதுல ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடி இருக்கிறார்கள். நம்பியாண்டா நம்பியுடைய களம்பகம் மிக அற்புதமாக நம்முடைய அன்பர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மிக நீண்ட நெடிய களம்பகம். திருமுறையோடு 11ஆம் திருமுறையினுடைய அந்த களம்பகத்தையும் அங்கங்கே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் மிக அற்புதமான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள். அதுல களம்பகம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பாடலை நாங்கள் அதை பாடி சிவபுண்ணியம் நாங்கள் பெறுவோமாக. அலையாந்த கடலுலகம் தரும் திசை தோரங்கே நிலையார்ந்த பல பதிகம் நெறி மனிதர்க்கு நிதியற்றி இங்கருளியம்போல்வர் கிடர்கெடுத்த காரணமாய் ஓங்க புகழ் சண்பயனும் ஒன் பதியுள் உதித்தனையே செஞ்சடைவன் மதியணிந்த சிவன் எந்தை திருவருளால் வஞ்சியன நுண்ணிடையல் மலையறையன் மடப்பாவை 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 நற்கண்ணிகள பிறந்த ஞானத்தை அமிர்தாக்கி பொற்கிண்ண தருள் புரிந்த போனகமுன்னுகர்ந்தனையே போனகமுன்னுகர்ந்தனையே ஏ தோடனி காதினல் என்றும் தோடனி காதினல் என்றும் தொல்லமரற்கு எஞ்ஞான்றும் தேடறிய பராபரனை தேடறிய பராபரனை செழுமறையின் அரும் பொருள் அந்தி செம்மேனியனை அடையாளம் பல சொல்லி உந்தைக்கு காண
அரண் இவனாம் என்று உரைத்தனையே அராகம் பலம் மலி தமிழிசை வடகலை மறை வள்ள முளரி நன்மலரணி மலரணி தரு திரு முடியினை கடல் படுவிடமடை கரை மணி மிடருடை அடல் கரி உரியனை அறிவுடை அளவினை பெயர்த்தும் தாழிசை கரும்பினுக்கும் மிக்கினிய புகழ் கரும்பினுக்கு மிக்கு இனிய புகழ் கண்ணுதல் விண்ணான் அடிமேல் பரம்ப விரும்பு புவியற்கு புவியர்க்கு பத்திமையை விளைத்தனையே பத்திமையை பிழைத்தனையே பன்மறையோர் செய்தொழிலும் பரமசிவ ஆகம விதியும் நன்மறையின் விதி முழுதும் ஒழிவின்றி நவிந்தனையே நாற்றீர் ஓரடி அம்போதரங்கம் அணிந்தவர்கள் அணித்தவர் தவர்களுக்கு அதிக வித்தகனும் நீ தனி மனத்தருளுடை தவநெறி கமுர்தம் நீ அமனரை கழு நுதி அனை உருத்தவனும் நீ தமிழ்நல தொகையினில் தகு சுவை பவனும் நீ முச்சீயில் ஓரடி அம்போதரங்கம் மறையவர் ஒருவன் நீ மறுவளர் குரு நீ நிறை குணத்து ஒருவன் நீ நிகரில் உத்தமனும் நீ இருசீர் ஓரடி அம்போதரங்கம் அரியை நீ எலியை நீ அறவன் நீ துறவன் நீ பெரியை நீ உரியை நீ பிள்ளை நீ வள்ளல் நீ தனி சொல் எனவா சுரிதம் கருந்தமிழ் விரக நிற்பர சூதும் திருந்திய நிறைதழு மாளிகை நிலைதொரும் நிலைதொரும் உரை சதுர் மறையில் ஓங்கிய ஒலி செய்ய சீர்கழு துழனி திருமுகம் போலி உடை தாகழு தந்தனை தன்பனை தழியே கற்றொகு
புரிசை கத்தகு புரிசை காழியர் நாத நற்றொரு சீத்தி ஞான சம்பந்த பெரும் கருணையை நிதியின் அடிப்படை அன்புடை கருணை நீதியில் அன்புடை அடியவர்க்கு அருளுவோய் எனவே. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமான் பாடிய திருவாய் மலர்ந்தருளிய திருப்பதிகம். இப்ப முன்னுக்கு பாடிய இந்த களம்பகம் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றை நம்பியாண்டார் நம்பிகள் மிக வடிவாக அதை பாடியிருக்கிறார். அதுதான் அங்கே அவருடைய வரலாறு. ஒவ்வொரு களம்பகம் சிலேடை தமிழ்ல என்னென்ன இலக்கணம் இருக்கோ அத்தனையிலையும் பாடியிருக்கிறவர் நம்பியாண்டார் நம்பிகள். இப்பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம். சங்கராபரணம் ராகம், தாளம் ரூபகம், திஸ்ர நடை. பின் கொண்ட தோமதி சோடி நீடே விரி புன்சடை தாழ பின் கொண்ட தூமதி சூடு நீடே விரி புன் சடை தாழ பெண் கொண்ட மார்பில் வெந்நீர் பூசி தேனார் பலி தேர்ந்து கண் கொண்ட சாயலோடு கவர்ந்த கல்வர்க்கிடம் போலும் பண் கொண்ட பண்டினம் பாடியாடும் பருதின் நியமமே பருதி நியமமே ஏ பருதி நியமமே பருதி நியமமே ஏ அறவொளி வில்லொலி அம்பினொலி அடங்கார் புறமூன்றும் நிரவவலா நிமிர்க்கும் சடைமே நிரம்பா மதிசூடி இரவில் புகுந்தல் எழில் கவர்ந்த இறைவர் கிடம் போலும் பரவவல்லார் திணைப்பாள் படுக்கும் பருதி நியமமே பருதின் நியமமே பருதின் நியமமே வாழ்முகவார் குழல் வானடுங்கன் வளைத்தோர் மாதஞ்ச வால்முகவார் குழல் வாழ்நடுங்கன் வளைத்தோர் மாதஞ்ச நீள்முகமாகிய பைங்களிற்று உரிமேல் நிகழ்வீத்து நாள் முகம் காட்டி நலம் கவர்ந்த நாதர்கிடம் போலும் பால்முக பான்முக பண்டினம் பாடியாடும்
பருதி நியமமே பருதின் நியமமே ஏ ஏ வெஞ்சூரம் சேர் விளையாடல் தேடி விரி புன்சடை தாழ துஞ்சிருள் மாலையும் நண்பகலும் துணைய பலி தேர்ந்து அஞ்சுரும்பார் குழல் சோர முன்னம் கவர்ந்தார் கிடம் போலும் பஞ்சுரம் பாடி ஆவள்டியாள் முரலும் பருதி நியமமே பஞ்சுரம் பாடி பண்டு யாழும் பருதி நியமமே நீர்பொழ்கு புன்சடை நின்று இளங்க நடுவன் மதிசூடி தார்புல்கு மார்பில் வெண்ணீரணிந்து தலையார் பலி தேர்வாயார் ஏற்புழ்கு சாயல் எழில் கவர்ந்த இறைவர் கிடம் போதும் பார்ப்புல்கு சொல் புகழால் விளங்கும் பருதி நியமமே பருதி நியமமே பருதி நியமமே வெண்கடும் காட்டகத்தாடல் பேணி விதி புன்சடை தாழ திங்கள் திருமுடி மேல் விளங்க திசையார் பலி தேர்வாயார் சங்கொடு சாயல் எழில் கவர்ந்த சைவர் கிடம் போலும் பைங்கொடி முல்லை படர் புறவில் பருதி நியமமே பருதி நியமமே பிறைவல்ல சஞ்சடை பின் தயங்க பெரிய மழுவேந்தி மறையொலி பாடி வெண்ணீர் பூசி மனைகள் பலி தேர்வார் இறைவளை சோர எழில் கவர்ந்த இறைவர் கிடம் போதும் பறையொலி சங்கோலியால் விளங்கும் பருதி நியமமே பருதி நியமமே பருதி நியமமே ஆசடைவானவர் தானரோடு அடியார் அடியார் அமர்ந்தேத்த மாசடையாத வெண்ணீர் பூசி மனைகள் பலி தேர்வார் காசடை மேகலை சோர உள்ளம் கவர்ந்தார் கிடம் போதும் பாசடை தாமரை வைகு பொய்கு பருதி நியமமே பருதி நியமமே நாடினர் காண்கிலர் நான்முகனும் திருமால் நயந்தேத்த கூடலராடலராகினாலும் புழகர் பலி தேர்வார் ஏடலர் சோர எழில் கவர்ந்த இறைவர் கிடம் போலும் பாடலராடலராய் வணங்கும் பருதி நியமமே பருதி நியமமே கல்வளராடைய கையில் உண்ணும்
கழுக்கல் இழுக்கன சொல்வளமாக நினைக்க வேண்டாம் சுடுநீர் அது ஆடி நல்வளை சோர நலம் கவர்ந்த நாதர்க்கிடம் போலும் பல்வள முள்ளயங்கொல்லை வேலி பருதி நியமமே பருதி நியமமே பருதி நியமமே பையரவம் விதை காந்தல் விண்ண பருதி நியமத்து தையலோ பாகம் அமர்ந்தவனை தமிழ்ஞான சம்பந்தன் தமிழ்ஞான சம்பந்தம் பொய்யிலே மாலை புனைந்த பத்தும் பரவி புகழ்ந்தேத்த பொய்யிலே மாலை புனைந்த பத்தும் பரவி புகழ்ந்தேத்த ஐயூரவில்லை பிறப்பறுத்தல் அவனும் அடையவே ஐயூரவில்லை பிறப்பறுத்தல் அவளும் அடையவே அவளும் அடையவே அவளும் அடையவே அவளும் அடையவே அவளும் அடையவே அவளும் அடையவே திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை பாடி அவர்தம் பெரிய புராண பாடலை நாங்கள் பாடுவோமாக. பழுதில் சீத்திரு பருதி நியமமும் பணிந்தங்கு எழுது மாமரையா பதி பதிகத்திசை போற்றி முழுதும் மாணவர் கோயில்கள் வணங்கிய முறைமை பழுவில் சீர்புவனூர் வணங்கி வந்தனைந்து வணங்கி வந்தனைந்து அருணகிரி சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருடைய பொது தல திருப்புகழ் ராகம் எதுகுல காம்போதி. சொன்ன தந்தானத்தா தந்தனதன தந்தானத்தா தந்தனதன தந்தானத்தா தனதன தான மங்காதிங்காக்கும் சிறுவரும் உண்டேயுங்காற்று துணவியும் வம்பாரும் தேக்குண்டோட வரிய நோவதே
வந்தே பொந்தே தங்கொடு மனநொந்தே இங்காட்டம் தெரிதழ வன்போதல் தீட்டி தொடரது வடியே சங்காரம் போர் சங்கையில் உடல் வெங்கானம் போய் தங்குயிர் கொள சங்கே கங்கந்தீர்க்கும் தனுவுடல் அணுகா முன் சந்தாரம் சாத்தும் புயவியல் கந்தாயன என்றேத்தும் தடியன சந்தாபம் நீ தந்தடியினை தருவாயே கங்காளன் பார்த்தன் கையிலடி உண்டே திண்டாட்டம் கொழுநெடு கண்டாபம் சாத்தும் கரதல மேருதேரி கந்தாவம் சேந்தன் புது மலரம்பா தொண்டிடவில் கண்டார் வெங்காட்டங்கணலுரன தமாடி அங்காளங்கோ தென்திசை புவி பங்காதுண்டால் கொண்ட அதிபதி அந்தாபம் தீர்த்தன் பொருளினை அருள்வோனே அருள்வோனே அன்பால் அந்தார்க்கும் விடுமவர் தம்பாபம் தீர்க்கும் புவியடை அஞ்சா நெஞ்ச கங்காக்கன் தரவள பெருமாடே அஞ்சாடெஞ்ச கந்தரவள பெருமாளே ஏ அன்பால் அந்தா கும்பிடும் அவர் தம்பாவம் தீர்க்கும் புவியடை அஞ்சா நெஞ்சாக்கம் தரவள பெருமாளே ஏ ஏ மங்காதிங்காக்கும் சிறுவரும் உண்டே இங்காற்று துணைவியும் அம்பாரும் குண்டடி வரித நோவதை ஏ தான் பெற்ற பிள்ளைகள் மங்காதிங்காக்கும் சிறுவரும் உண்டே இங்காற்று ஆற்றும் துணைவியும் கட்டிய மனைவி பெற்ற பிள்ளைகள் வம்பாரும் தேக்குண்டிட வரிய நோவாதை நம்முடைய உடம்பு இயலாமல் கீழே விழுந்த போது, செல்வங்கள் குன்றிய போது, பதவி இழந்த போது இவர்கள் எல்லாம் பக்கத்திலே வரமாட்டார்கள். வந்தே பொந்தே டங்கொடு மன நொந்தே இங்காட்டம் பெரிதழ வன்போதன் தீட்டும் தொடரது படியே மண். படுத்த படுக்கையாக இருக்கும் போது சுற்றத்தார்கள் இவர் சேர்த்து வைத்த பணம் செல்வம் என்ன என்று எல்லோரும் கேட்பினும் பிறகு இவரை பார்த்து நொந்து கொள்வார்கள். எப்பொழுது உயிர் போகுமோ தெரியலையே, இப்படி சுத்தி உட்கார்ந்து இருக்கிறோமே. நொந்தே இங்காட்டம் பெரிதன. சிலர் சொன்னார்கள் வன்போதன் தீட்டும். வன்போதன்னா பிரம்மா. ஓ, பிரம்மா இவருக்கு இன்னும் ஓல விடல போடுறது, அவர் தலையெழுத்து இன்னும் முடியல. வன்போதன் தீட்டும் தொடரது படியே மண். அதனாலதான் இன்னும் இழுத்து கொண்டு இருக்கிறது இந்த உயிர். படியே மண். சங்காரம் போர் சங்கையில் உடல் வெங்கானம் போர் தங்குயிர் கொட சந்தேகம் தீர்க்கும் தனுவுடல் தனுவுடன் அணுகாமுன். யம தூதர்கள் இவரை சூழ்ந்து கொண்டு உயிரை எடுக்கலாமா வேணாமான்னு பார்த்து கொண்டிருக்கிற வேளையில சுற்றத்தார்கள் நாடியை பிடித்து பார்த்தார்களாம், உயிர் இருக்கா இல்லையா.
உயிர்கோள சந்தேகம் தீர்க்கும் தனுவுடன். அப்பேற்பட்ட இந்த நேரத்துல யமதூதர்கள் வந்து நிக்கிறார்களாம் வில்லம்போட இந்த உயிரை எடுப்பதற்காக. அந்த நேரத்துல சந்தாரம் சாத்தும் புயவியல் கந்தா என்றேத்தும் படியன சந்தாபம் தீர்த்தந்தடியினை தருவாயே. அந்த நேரத்துல கந்தா என்றே தும்படியன சந்தாபம் தீர்த்தன்றடியினை தருவாயே. கங்காளன் பார்த்தன் கங்காள வேடனாய் வேட வடிவினராய் சுவாமி அர்ஜுனனை அவன் செய்கிற தவத்திற்கு பாசுபதம் வழங்க வேட வடிவிலே சென்று அவனோடு போரிட்டு அவன் வில்லினால அடி வாங்கினாராம். பார்த்தன் கையில் அடி உண்டே திண்டாட்டம் கோலும் நெடுகள். நல்ல மேரு மலைய வில்லாக வைத்திருந்த ஈசன் நெடுகண் சாபம் நெடுகண் சாபம் அப்படி மேருமலைய தன் மேருமலைய வில்லாக அப்படி தோல்ல சாத்திருந்தாராம். தனுஷ் தனு நெடுகண் சாபம் சார்த்தும் கரதலன் எருதேரி. விடை மேல ஏறுகிற பெருமான் எருதேரி கந்தாவம் சேர்த்தன் புதுமலர் அம்பான் வெந்தார் பொன்றிட விழி கண்டான் வெங்காட்டங்களோர நடமாடி. இதெல்லாம் சிவபெருமான சொல்றார். மலர் அம்புகளை விடுகின்ற புதுமலர் அம்பான் வெந்தார் காமன் அவன் வெந்து போகிற அளவிற்கு அவனை பார்த்து விழிச்சாரா சிவபெருமான். சுடுகாட்டில் ஆடக்கூடிய பெருமான் நடமாடி அங்காள கோத்தன் திசை புவி மங்காதுண்டார் கொன்றதிபதி அந்தாபம் தீர்த்தம் பொருளினை அருள்வோனே. அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய தோளில் அமர்ந்து அவருக்கு அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய தோளில் அமர்ந்து தகப்பன் சுவாமியாக உபதேசம் செய்தவனே. அங்காலம் கோத்தன் திசை புவி மங்காதுண்டாள் கொன்பதிபதி அந்தாபம் தீர்த்தம் பொருளினை அருள்வானே. அன்பால் அந்தார் கும்பிடும் அவர் அன்பால் முருகப்பெருமானை கும்பிடும் அடியவர் தம்பாவம் தீர்த்தம் புவியிடை அவர் பாவம் தீர புவி இடை அஞ்சா நெஞ்சகம் ஆக்கம் தரவள பெருமாளே. அஞ்சாமல் நெஞ்சு ஆக்கத்தோடு எங்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய பெருமாளே என்று பாடுகிறார். நெஞ்சாக்கம் தரவள பெருமாளே. ஏ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நிறைவு செய்து நாங்கள் தொடர்ந்து 3 ஆண்டுகளை எட்ட இருக்கிற இந்த நிலைமையிலே தொடர்ந்து இந்த ஆஸ்திரேலியா சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நிகழ்த்துகிற ஒவ்வொரு கிழமையும் 12 திருமுறைகள் திருத்தல வாயிலாக தல புராணத்தின் வாயிலாக திருப்புகளின் வாயிலாக நிகழ்ந்து வருகிற இந்த சிறப்பு வாய்ந்த இந்த முற்றோதலை உலகெங்கிலும் இருக்கிற அன்பர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையிலே நிறைய அன்பர்கள் நிரம்ப அன்பர்கள் தொடர்ந்து இதிலே தவறாது கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி அமைகின்றோம். திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பாத கமலங்களை வணங்கி மகிழ்கின்றேன். முதலில் நண்பர் நந்திவர்மன் அவருடைய கவிதை. காமரு சோலைகள் கதிரவன் வரவினால் காமரு சோலைகள் கதிரவன் வரவினால் பூமரு விளங்கிட பொலிந்துடும் பதியுரை பூமரு விளங்கிட பொலிந்திடும் பதியுரை சீர்மரு சிவபிரான் சிறப்பினை செய்யுடன் சீர்மரு சிவபிரான்
சிறப்பினை இசையுடன் நாமரு சிவாக்கரர் நளிர்கழல் போற்றியே. நாமரு சிவாக்கரர் நளிர்கழல் போற்றியே. உலகங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்களுடைய பாத கமலங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இன்று சுவாமிகள் எங்களை அவளை இவள் நல்லூர் என்கின்ற தலத்திற்கு அழைத்து சென்றார்கள். இந்த தலத்தினுடைய சுவாரஸ்யமான வரலாற்றையும் சுவாமிகள் எங்களுக்கு விளக்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து திருஞான சம்பந்தர் அருளிய கொம்பிரிய என்கின்ற சாதாளி பண்ணில் அமைந்த பந்துவாரளி ராகத்தில் அமைந்த பாடலை சுவாமிகள் எங்களுக்கு பாடி தந்தார்கள். அதைத் தொடர்ந்து திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ராவணனை பற்றிய புகழ்களை கூறுகின்ற எல்லா பாட்டிலுமே ராவணனுடைய புகழ்களை கூறுகின்ற தோற்றினான் எயிறு என்று சொல்கின்ற திருநேரிசையில் அமைந்த திருநேரிசை யாப்பிலே அமைந்த பாடலை சுவாமிகள் எங்களுக்கு பாடி தந்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த தலத்துக்கான திருப்புகழை பாடி சண்முக பிரியா ராகத்திலே புவிக்குன் பாதமதை என்கின்ற திருப்புகழை பாடி சுவாமிகள் அவளிவள் நல்லூர் என்ற தலத்திலிருந்து எங்களை பரிதி நியமம் என்கின்ற தலத்துக்கு அழைத்து சென்றார்கள். அந்த தலத்திலேயும் நாங்கள் ஆரம்பத்திலே ஆளுடைய பிள்ளையார் மும்மணி கலம்பகத்தில் உள்ள பாடல் ஒன்றை திருஞான சம்பந்தர் துதியாக பாடி திருஞான சம்பந்தர் அருளி தந்த விண்கொண்ட தூமதி என்கின்ற பழம்பஞ்சுர பண்ணில் அமைந்த பாடலை சங்கராபரணம் ராகத்திலே சுவாமிகள் எங்களுக்கு கற்பித்து தந்தார்கள். இறுதியாக எங்களுக்கு மங்காதீங்கு ஆக்கும் சிறுவரும் என்கின்ற திருப்புகழை யதுகுலகாம்பூஜி ராகத்திலே சுவாமிகள் எங்களுக்கு விளக்கமாக பொருளும் கூறி கற்பித்தார்கள். சுவாமிகளுக்கு நன்றி. இதனை தொடர்ந்து எங்களுக்கு மங்களம் பாடுவதற்காக கௌரி ஸ்ரீராமன் அம்மா என்று நினைக்கின்றேன், அவர்களை அணைக்கின்றேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். பொன்னங்கடுக்கை முடிவைந்த புனிதற்கு அமைக்கும் பொருளன்றே மின்னும் கலநாடைகள் பிறவும் வேறு தனக்கென்று அமையாமே மண்ணும் தலைவன் பூசனையும் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோனடி தாமரை தொழுவாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே பாண்புகள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி. ஆடுக மதுரை அரசே போற்றி. தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. ஏகம்பத்திர எந்தாய் போற்றி. கூளை கண்ணி கூரன் காண்க அவாய் கனக்கத்திரளே போற்றி. நகர் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சூழ்க சிற்றம்பலம்.